ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி என்னோடய ஹேரை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். கொஞ்சம் வீடியோவில் நாய்ஸியாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் நாய்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதேமாரி அங்கங்கே கொஞ்சம் வந்துச்சுன்னா வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். என்னோட ஹேரை நான் கோம் பண்ணிப்பேன். கேர்லி ஹேராக இருக்கவங்க இந்த மாதிரி கோம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா கேர்லி ஹேரில் நிறைய சிக்கு விழுகும். அந்த சிக்கு எடுக்கணும்னா நம்ம அந்த நார்மல் சீப்லன்னா பாதி முடி சீப்லேயே வந்துடும். ஸோ அதனால இந்த மாதிரி கோம் எடுத்து யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, நான் எப்படி கோம் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்கிறேன். ஆக்சுவலி என்னோடய ஹேரை கட் பண்ணதுனால இவ்வளோ ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்போ வளரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் இப்படி ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஒன் செட் ஆஃப் ஹேரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட கோமை கீழே வச்சு கீழேருந்து சிக்கெடுங்க. ஏன்னா எடுத்தது இப்படி மேலேருந்து சிக்கெடுத்திங்கன்னா நல்லா முடி நல்லா சிக்காயிடும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வேகமாக பண்ணிங்கனாலும் அப்படியே இதுலேயே நிறையா வந்துடும். ஸோ அப்படியே மெதுவாக இதுலேருந்து அப்படியே கோம் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரைக்கும் அப்படியே பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கோம் பண்ணிட்டேன். தெரியுதா? சிக்கே இல்லை, தெரியுதா? ஸோ இந்த அளவுக்கு நல்லா கோம் பண்ணிவிட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, அதனால் நான் ப்ரீவியஸ் நைட்டே நிறையா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே குளிக்கிறது கிடையாது. நான் குளிக்கிறதுக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிப்பேன். ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு பிராண்டு அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. பியோர் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் நான் ஹோம்மேடாக ரெடி பண்ண கோகோனட் ஆயில், அதில் கொஞ்சம் ரொம்ப ஜாம் ஆகுது. நிறைய இன்கிரீடியன்ஸ்லாம் அரைச்சி அதை கொதிக்க வச்சு அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறது. நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கண்டெய்னரில் ஊற்றி வச்சுப்பேன். பெருத்தி பூ, சின்ன வெங்காயம், நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணது. ஸோ இந்த ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இந்த கையில் தேய்க்கிறதே பிடிக்காது, அதனால இந்த மாதிரி கண்டெய்னர் வாங்கிக்கிட்டேன். நான் மீஷோவில் தான் அதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட லிங்க்கும் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஹேரு. ஸோ அதனால் நான் ஏதாவது ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுனால அதுக்கு முன்னாடி நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா அதில் அப்படியே அப்ளை பண்ணால் ரொம்ப ட்ரையாக இருக்கும். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யூடியூப்பில் அவ்வளோ சர்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எனக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, இப்படி தான் ஹேர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் இவ்வளோ நாளாக மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஹேர் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓரளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேரில் ட்ரையாக இல்லாமல் ஆயில் அப்ளை பண்ணால் போதும். ரொம்பவும் நிறைய சொத்தெல்லாம் வைக்க வேணும். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமும் மறுபடியும் நான் என் ஹேரை கோம் பண்ணி பன் போட்டுப்பேன். ஓகே, பன் போட்டாச்சு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். A few moments later 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். இது என்ன ஹேர் பேக் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா, வெந்தயத்தை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு இதில் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. இப்போ இதை நான் ஹேருக்கு அப்ளை பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் போய் குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு வந்துட்டு என்னோடய ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஹேர் ரொம்ப வெட்டாக இருக்குது பாருங்கள். நான் வெறும் ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணேன், கண்டிஷ்னரில் எதுவுமே அப்ளை பண்ணலை. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த காட்டன் டவல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி டவலில் மட்டும் தயவுசெய்து ஹேரை தொடச்சிடாதீங்க.
இந்த மாதிரி டவல் இருக்கும்ல, எனக்கு இதுக்கு பேர்லாம் தெரியாது. இந்த மாதிரி டவல் இல்லாட்டி டிஷர்ட், வாட்டர் அப்சர்வ் பண்ணுற மாதிரி டிஷர்ட் இருந்தால் அந்த மாதிரி டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுக்கும் எக்ஸாக்டாக எனக்கு பேர் தெரியாது. லைக் இந்த மாதிரி இருக்கும் ஸ்பாஞ்ச், லைக் இந்த மாதிரி இப்படி இருக்கும் இந்த டவலு. என்னோடய பழைய டவல் இது. ஸோ அதனால் கொஞ்சம் கன்றாவே தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் பேக்கு. அப்புறம் ட்ரை பண்ணுறதுக்கும் வந்து ஹேர் ட்ரையர் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாக ஃபேனில் போயிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணுவேன். தென் வெயில் அடிச்சதுன்னா வெயிலில் போய் இப்படி வச்சு இது பண்ணுவேன். மற்றபடி வந்து ஹேர் ட்ரையர் வச்சுலாம் இது பண்ண மாட்டேன். நீங்கள் அவசரமாக வெளியே போகணும், ஹேர் வாஷ் பண்ணி சீக்கிரம் ட்ரை ஆகலை அப்படின்னா ஃபேனுக்கும் உங்களுக்கும் அட்லீஸ்ட் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுது இருக்கணும். அந்த அளவுக்கு உங்கள் ஃபேன் கிட்ட போய் அட்லீஸ்ட் ஒரு சேர் மேலே போட்டோ இல்லை பெட்டு மேலேயோ ஏறி நல்லா ஃபேன் கிட்ட வந்து இந்த மாதிரி வச்சு இப்படி 1 செகண்ட் இந்த மாதிரி வச்சு இப்படி நல்லா இது பண்ணிங்கன்னா உங்கள் வாட்டரில் எக்ஸிட் ஆகிடும், கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஃபேன் முன்னாடி வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் இதாகிடும். உங்களுக்கு டைம் இருக்குங்க அப்படின்னா கொஞ்சம் வெயில் இருந்துன்னா வெயிலில் காமிங்க, இல்லைன்னா ஃபேன்லேயே பண்ணுங்கள். தயவுசெய்து உங்கள் ஹேரை வந்து ரொம்ப நேரம் வெட்டாவே வச்சுருக்காதீங்க. சீக்கிரம் வந்து இந்த மாதிரி ஹேரை வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், ட்ரை பண்ணுறங்கிற பேரில் வந்துட்டு முடியை வந்து இப்படி இருக்கிறது, கோம் பண்ணுறது, தயவுசெய்து அதெல்லாம் பண்ணிடாதீங்க. கர்லி ஹேரில் கோம் மட்டும் தயவுசெய்து போட்டுறாதீங்க. இது வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு கர்லி வரணும்னா கோம் யூஸ் பண்ணாதீங்க. நான் எப்பயுமே வந்து குளிச்சதுக்கப்புறம் வந்து கோம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறீங்கள, இது வந்து உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா கோல்ட் ஆயிரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செய்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. எனக்குலாம் இந்த அப்ளை பண்ணி நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் மறந்து விட்டேன்னா கூட எனக்கு அப்படி ஆகவே ஆகாது. ஏன்னா நான் வந்து ரொம்ப ட்ரை அண்ட் ஹீட் பாடி. ஸோ அது எனக்கு நல்லாவே அப்சர்வ் ஆகிக்கும். எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இதனால வந்து எனக்கு கோல்டோ எதுவுமே வராது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்து தயவுசெய்து 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே போயிட்டு ஹேரை வாஷ் பண்ணிடுங்க. தயவுசெய்து முடி இப்படி பிடிச்சி இழுத்து உங்களோட கேர்லை வந்து நீங்களே உடச்சி விட்டுறாதீங்க. நார்மலாகவே இருக்கும், சிக்கல் இந்த மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளோட கர்லி ஹேர். டேண்ட்ரஃப் இருக்கனால ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் லெமன் இந்த மாதிரி ஹேர் பேக் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். லெமன் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதுக்கப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் எனக்கு பயங்கரமாக வரும். சீக்கிரம் டபால்னு என் முடி வந்து வெடிச்சிடும். இப்போ வந்து ஹேர் வந்து ரொம்ப வெட்டாக இருக்கனால தெரியல. இதுவே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆச்சுன்னா என்னோட முடியில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் அவ்வளோ தெரியும். என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா இதை விட நான் கொஞ்சம் இவ்வளோ லென்த் இருந்துச்சு, ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஹேர் கட் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஹேரை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணனைக்கெலாம் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பயுமே பன் போடுவேன். பன் போடுறது அளவுக்கு கூட எனக்கு முடி வந்து பத்தாதனா ரொம்ப ஷார்ட்டான மாதிரி ஆயிடுச்சா, அதனால ரொம்ப ஃபீல் பண்ணேன் எப்போ முடி வளரும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அப்பப்போ ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணிட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு என் ஹேரை வந்து ட்ரை பண்ணிட்டு வரேன். இல்லைன்னா வளவலன்னு பேசிகிட்டே இருப்பேன். ஓகே, ஃபைனலாக என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ட்ரையான ஹேர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து நான் எந்த ஒரு கண்டிஷ்னரோ ஹேர் க்ரீமோ எதுவுமே அப்ளை பண்ணலை. என்னோடய நார்மல் ஹேரே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பேமாக இருக்கேன்ல, ஸோ தெரியுதா என்னோடய கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா அப்படி தெரியும் நினைக்கிறேன். திஸ் இஸ் மை கேர்ள்ஸ். கொஞ்சம் பேய் மாதிரி தான் இருப்பேன், ஸோ வேறு பயந்துக்க வேணாம். ஸோ நார்மலாக இப்படி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பேய் மாதிரி இருப்பேன். ஸோ எனக்கு இந்த ஃப்ரீ ஹேரே பிடிக்காது மீன்ஸ் கொஞ்ச நேரத்தில் இப்படின்னா இப்படி ஃபுல்லாக வந்து அப்படியே பேய் மாதிரியே இருக்கல, இன்னும் கொஞ்சம் முடி லாங்காக இருந்தால் பேய் மாதிரி தான் இருப்பேன். ஸோ ஓகே, நான் என்ன ஹேர் வந்து எப்படி கோம் பண்ணுவேன்னா என்னோடய கையில் தான் நான் பண்ணுவேன். சீப்பு இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்துகிட்டு ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எல்லா ஹேரையும் வந்து இந்த மாதிரி பேக் சைடில் தள்ளிடுவேன். தள்ளிவிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய 4 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, இது இப்படி ஃபுல்லாக அப்படி தள்ளிடுவேன், அப்படியே இப்படி. ஸோ 4 விரலையும் கோம் மாதிரி யூஸ் பண்ணி பேக்கில் ஃபுல்லாக அப்படி கொண்டு போய்க்குவேன். தட்ஸ் ஆல். இன்னும் இங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும், ஈரமாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி நல்லா அப்படி பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் விடணும்ல,
ஸோ அதனால் வந்து இங்கேருந்து கொஞ்சம் முடி எடுத்துப்பேன். அதே மாதிரி இங்கே கொஞ்சம், இதெல்லாம் கொஞ்சம் பெய் மாதிரி தான் இருக்கும். நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒரு சில டைமில் அப்படியே அழகாக வந்து செட் ஆகிக்கும். ஒரு சில டைம் இந்த மாதிரி பேய் மாதிரி வந்துடும். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வீட்டில் தான் இருக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இப்படி வச்சு எனக்கு வந்து இந்த அடங்காத முடி இந்த மாதிரிலாம் இருக்குது. இதோ அதெல்லாம் வந்து கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இங்கேருந்து நல்லா டைட்டாக எடுத்துப்பேன் நான். ஸோ பேக் சைடில் பார்த்தா அப்படி தான் இருக்குமா. கொஞ்சமாக இதை அப்படியே லூஸ் விட்டுட்டு, லூஸ் இந்த பக்கம் தெரியுதா, லைட்டாக லூஸாக தான் பிடிச்சிக்கணும். இவ்வளோ கேப்பில் இவ்வளோ கேப் இருக்குது. இப்படி இப்படி மேலே கொஞ்சம் தள்ளின மாதிரி வச்சுட்டு இந்த கிளிப் இருக்கு இல்லையா, இதை இப்படி வந்து கொண்டு வந்து இப்படி செக்யூர் பண்ணிக்கலாம். தட்ஸ் வாட் மை ஹேர் ஸ்டைல். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்கா? எப்பவுமே எனக்கு வந்து ஃபேஸ் மேக்கப் போட தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஹேரில் வந்து இப்படிங்கிற நேரத்தில் வந்து ஹேர் கிளிப் போட்டு கிளம்பிடுவேன். ஸோ ஃபைனலாக என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் ஏதாவது எமர்ஜென்சியாக டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு கிளிப் போட்டுட்டு சிம்பிளாக அதை மேக்கப் போட்டு கிளம்பிடுவேன். திஸ் இஸ் மை ஃபைனல் ஹேர். கொஞ்சம் நல்லா கிட்டாங்க. ஆக்சுவலி இன்னும் இங்கெல்லாம் கொஞ்சம் வெட்டாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதான் என்னோடய ஃபைனல். இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்பவுமே கொஞ்சம் நல்லா இப்படி கீழாப்பில் போடாமல் இந்த மாதிரி மேலே என்ன கொஞ்சம் தூக்கி மேலாப்பில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப டைட்டாக போடாமல் கொஞ்சம் லூஸாக போட்டுட்டு ஹேர் வந்து லைட்டாக இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி விட்டுட்டா நைஸாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் கொஞ்சம் நைஸ் எப்படி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி என்ன வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம், ஹேருக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இது நாள் வரைக்கும் என் ஹேருக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதை அப்படியே உங்களுக்காக சமர்ப்பிச்சிருவேன். ஓகே, நன்றி, வணக்கம்.